யாழ் மாவட்டத்தில் இதுவரைக்கும் 39 சதுர கிலோமீட்டர் நிலப்பகுதி கன்னிவடி மற்றும் வடிக்காத வடிபொருட்களில் இருந்து துப்புரவாக்கப்பட்டுள்ளது. இன்னும் 1 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுள்ள பிரதேசம் தற்பொழுது கன்னிவடி அகற்றும் பணியிலே ஈடுபடுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. தவிர இன்னும் 2 சதுர கிலோமீட்டர் நிலப்பகுதியான நிலப்பரப்புகள் இன்னும் துப்புரவு செய்யப்படாமல் இருக்கிறது. 2 பகுதிகளையும் சேர்த்து பார்க்கிற பொழுது அந்நளவாக 5 சதுர கிலோமீட்டர் அளவிலான நிலப்பகுதி இன்னும் கன்னிவடி மற்றும் வடிக்காத வடிபொருட்களில் இருந்து அகற்றப்பட வேண்டிய ஒரு அவசியம் யாழ் மாவட்டத்திலே இருக்கிறது. 2002ஆம் ஆண்டிலிருந்து இதுவரையான காலப்பகுதியில் யாழ் மாவட்டத்தில் நடைபெற்ற கன்னிவடி அகற்றல் செயற்பாட்டிலே 89.91% நிலப்பரப்பு அகற்றப்பட்டிருக்கிறது. ஏனைய நிலப்பரப்பு அகற்றப்பட வேண்டிய அவசியத்திலே இருக்கிறது. இதிலே முகமாலை தொடக்கம் நாகர்கோயில் தொடக்கம் கிளாலி வரையிலான முன்னரங்க காவலரன் பகுதியிலே புதைக்கப்பட்டிருக்கின்ற மிதிவடிகள் அகற்றுவதற்கான காலப்பகுதி அதிகமாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம். ஏனென்றால் அந்த இடத்திலே எங்களுடைய தொழில்நுட்ப முறையிலான செயற்பாடுகளுக்கு பல இடைஞ்சல்கள் அங்கே இருக்கின்றது. ஒரு வரையறையற்ற முறையிலே அங்கு கன்னிவடிகள் புதைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனபடினாலே அந்த பிரதேசத்திலே கன்னிவடி அகற்றுவது மீள்குடியேற்றத்துக்கு தேவையான பிரதேசங்களில் அன்னளவாக 5 தொடக்கம் 6 வரையான காலப்பகுதி 6 வருட காலப்பகுதி எடுக்கும் என்று சொல்லி நாங்கள் கணிப்பிட்டு இருக்கிறோம். இது எல்லாம் காலநிலை மற்றும் ஏனைய வளங்களை பொறுத்தது. வளங்களும் ஆளணிகளும் இருக்கும் பட்சத்தில் தேவையான மேலதிகமான புதிய வளங்கள் பொறியியல் வளங்கள் கிடைக்கும் பட்சத்தில் இது சில நேரத்தில் இந்த நடவடிக்கையை நாங்கள் துரிதமாக மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கலாம்.